குட் மார்னிங். ஆவர்த்தன அட்டவணையின் சிறப்பியல்கள் பார்த்துட்டோம். நாங்கள் இனி அடுத்த விஷயத்தை பற்றி காய்க்கலாம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். எஸ்பி தொகுப்பு மூலகங்கள் எஸ் பி தொகுப்பு மூலகங்கள் எஸ் பி தொகுப்பு மூலகங்கள் காட்டுகின்ற எஸ் பி தொகுப்பு மூலகங்கள் காட்டுகின்ற ஆவர்த்தன போக்குகள் ஆவர்த்தன போக்குகள் ஆவர்த்தன போக்குகள் நீங்கள் இலத்திரன் நிலையமைப்புகள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறீங்க. சில மூலகங்கள்ட்ட இலத்திரன் நிலையமைப்பு வந்து S2P6 அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. 18ஆம் கூட்ட மூலகங்கள்ல ஹீலியம் தவிர ஏனைய மூலகங்கள்ட்ட இலத்திரன் நிலையமைப்பு எல்லாம் S2P6 என்று முடிஞ்சிருக்கு. இப்ப நாங்கள் இந்த 18ஆம் கூட்ட மூலகங்களை சடத்துவ வாயுக்கள் என்று அழைச்சோம். பின்னாளில விழுமிய வாயுக்கள் என்று அழைக்கிறோம். அவற்றின் ரசாயன தாக்குத்திறனை பார்த்தால் அவற்றுக்கு தாக்குத்திறன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஐதர் ஹீலியம் நியோன் ஆகன் வரைக்கும். அங்கால கிரிப்டன் செனன் ரேடனுக்கு அரிதாக ஒரு சில தாக்கங்கள் அவதானிக்கப்படும். அப்ப இந்த S2P6 இலத்திரன் நிலையமைப்பில் இருக்கிற மூலகங்களுக்கு தாக்குத்திறன் குறைவு என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுக்கலாம். ஏன் தாக்குத்திறன் குறைவு? அவற்றின் இலத்திரன் நிலையமைப்பை பார்க்கும்போது S2P6 ஆக இருக்கு. அதாவது உபசக்தி மட்ட பிரதான சக்தி மட்ட முழு நிரம்பல்ல அதன் இலத்திரன் நிலையமைப்பு இருக்கு. அப்போ ஒரு மூலகம் தன் உபசக்தி மட்டத்தை அல்லது பிரதான சக்தி மட்டத்தை பூரணமாக நிரப்பினால் அதற்கு ரசாயன தாக்கத்திற்கு உட்பட வேண்டிய தேவை ஏற்படையில. ரசாயன தாக்கத்துக்கு உட்படுவதற்கான காரணம் அல்ல உட்படுவதால் ஏற்படுற விளைவு ஒன்று இலத்திரனை ஏற்கிறது அல்லது இலத்திரனை இழக்கிறது. அப்ப இந்த நிலையில இருக்கிற மூலகங்களுக்கு இலத்திரனை இழக்க வேண்டிய தேவையும் இல்லை, ஏற்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே அவை ரசாயன தாக்கத்துக்கு உட்படையில அப்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்ப இலத்திரன் நிலையமைப்புல பார்க்கும்போது இந்த இலத்திரன் நிலையமைப்புடைய மூலகங்கள் உறுதியான மூலகங்கள் என்று சொல்லி குறிப்பிட முடியும். அப்ப சோடியம் குளோரின் போன்ற மூலகங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சோடியத்தின் இலத்திரன் நிலைப்பு S2P6க்கு வெளியில S1 என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலத்திரன் நிலையமைப்பை கொண்டிருக்கும். குளோரினை பார்த்தீங்கன்னு சொன்னால் S2P5 என்ற ஒரு இலத்திரன் நிலையமைப்பை கொண்டிருக்கும். அவ எல்லாருக்கும் S2P6 உறுதியாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த மூலகங்களும் S2P6ஐ அடைவதற்காக முயற்சி எடுக்கும். ஆகவே இவை ஒன்றோடு ஒன்று தாக்கி என்ன செய்யும் சொன்னால் தங்களுடைய இலத்திரன்களை பரிமாற்றி தாங்களும் உறுதியான ஸ்டேஜுக்கு வரும். அப்ப ஆவர்த்தன போக்குகள் அப்படி நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு மூலகங்களினதும் அநேகமான இயல்புகள் அவற்றின் இலத்திரன் நிலையமைப்பில தங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு காரணம், ஒரு மூலகத்தின் அநேகமான இயல்புகள் அதன் இலத்திரன் நிலையமைப்புல தங்கி இருக்கு. இன்ன இலத்திரன் நிலையமைப்பில இருக்கிற மூலகங்கள் சடத்துவ தன்மையானவை, இன்ன இலத்திரன் நிலையத்தில் இருக்கிற மூலகங்கள் இலகுவாக தாக்கம் அடையும், இன்ன இலத்திரன் நிலையத்தில் இருக்கிற மூலகங்கள் இலகுவாக பங்கீடு செய்யும். அப்படி நாங்கள் இலத்திரன் நிலையமைப்பை அடிப்படையாக கொண்டு அந்த மூலகத்தின் பல இயல்புகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. ஒரு மூலகத்தின் இயல்பை தீர்மானிக்கிறதுல பிரதான பங்கு வகிக்கிறது ஒன்று இலத்திரன் நிலையமைப்பு. அடுத்தது ஒரு அணுவின் ரசாயன இயல்பு வந்து இலத்திரன் எண்ணிக்கையில தான் தங்கி இருக்கு. சரி, ஒரு அணுவின் ரசாயன இயல்பு இலத்திரன் எண்ணிக்கையில தங்கி இருக்கு. அதுதான் நாங்கள் சமதானிகள்ல சொல்லி இருக்கிறோம்.
சமதானிகள் ஒரே ரசாயன இயல்பையும் வெவ்வேறு பௌதிக இயல்பையும் கொண்டவை. சமதானி என்றா என்ன சொல்லியிருக்க? சமதானி என்றா என்ன? ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட துணிவண்ணம் கொண்ட ஒரே மூலக அணுக்கள் என்று சொல்லியிருக்கோம். அணுவன் புரோத்தன் எண்ணிக்கைக்கு சமம். புரோத்தன் எண்ணிக்கை அணுவில இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமம். ஆகவே இலத்திரன் எண்ணிக்கை மாறாது. சமதானிகள்ல இலத்திரன் எண்ணிக்கை மாறாது. இலத்திரன் தான் ரசாயன இயல்புக்கு காரணம். அப்ப இலத்திரன் எண்ணிக்கை சமனா இருக்கிறதால சமதானிகளுக்கு ஒரே ரசாயன இயல்பு இருக்கும். பௌதிக இயல்பு திணிவில தீர்மானிக்கப்படுறதால பௌதிக இயல்பு மட்டும் மாறும். அப்ப சமதானிகள் ஒரே ரசாயன இயல்பையும் வேறுபட்ட பௌதிக இயல்பையும் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்ப மூலகங்கள்ட்ட ரசாயன இயல்புக்கு பிரதானமாக செல்வாக்கு செலுத்துறது இலத்திரங்கள். அதிலையும் ரசாயன தாக்குத்திறனோட சம்பந்தப்பட்ட இலத்திரங்கள் இறுதி ஓட்டில இருக்கிற இலத்திரங்கள். இந்த இறுதி ஓட்டில இருக்கிற இலத்திரங்களை தான் நாங்கள் என்னென்று பேரிட்டு இருக்கிறோம்? வலுவளவு ஓட்டு இலத்திரங்கள். அந்த இலத்திரங்களை வலுவளவு இலத்திரங்கள் அப்படி நாங்கள் சொல்லியிருக்கோம். கதைக்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு அணுவினுடைய இயல்பு பிரதானமாக 2 காரணிகள்ல தங்கி இருக்கு. ஒன்று அந்த அணுவின் இலத்திரன் நிலையமைப்பு, மற்றது அந்த வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான வலிமை, இடைக்கவர்ச்சி விசை. வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையில இருக்கிற இடைக்கவர்ச்சி விசை. இந்த 2ம் தான் ஒரு அணுவின் அதிகமான இயல்புகளை தீர்மானிக்கும். இலத்திரன் நிலையமைப்பு மாற ரசாயன இயல்பு மாறும், பௌதிக இயல்பு மாறும். இலத்திரன் நிலையமைப்பு தங்கி கருவுக்கும் வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை என்ற வலிமை மாற ரசாயன இயல்பு மாறும், பௌதிக இயல்புகளும் மாறும். நாங்கள் இப்ப பார்க்க போறது SP தொகுப்பு மூலகங்கள்ல, அதாவது முதல் 20 மூலகங்கள்ல ஆவர்த்தன போக்குகளை பற்றி பார்க்க போறோம். வேணுமென்றால் சில சந்தர்ப்பத்துல கூட்டங்கள் என்ற பேர்ல S தொகுப்பு மூலகங்களையும் கீழே வரைக்கும் பார்க்கலாம், P தொகுப்பு மூலகங்களும் கீழ் வரைக்கும் பார்க்கப்படலாம். சரிதானே? நீங்கள் பிசிக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கிறீங்க. 2 ஏற்றம் பெற்ற துணிக்கைகள், ஒன்று Q1 மற்றது Q2. இந்த 2 துணிக்கைகளுக்கு இடையிலான இடைத்தூரம் R1 R என்று வச்சுக்கணும். ஒரு R இருக்கிற இடைத்தூரம் R ஆக இருந்தால் இந்த 2 துணிக்கைகளுக்கு இடையில உள்ள இடை கவர்ச்சி விசை அல்லது தள்ளு விசை, ஒன்று பிளஸ் மைனஸ் இருந்தால் கவர்ச்சி விசை இருக்கும், 2ம் ஒத்தேற்றமாக இருந்தால் தள்ளு விசை இருக்கும். அதிண்ட வலிமை என்ன ஈக்குவேஷனால தொடர்பட்டிருக்கு படிச்சு. இந்த கவர்ச்சி விசை என்ற வலிமை F நேர்வீத சமன் இந்த 2 ஏற்றங்கள்டையும் பெருக்கம் நேர்மாறு விகித சமன் இடைத்தூரத்தின் வர்க்கம். F நேர்வீத சமன் Q1 Q2 கீழ் R². ஒரு மாறிலியால பெருக்கினோம் என்றால் இதை நாங்கள் சமனாக எழுதலாம். F சமன் K Q1 Q2 over R². K என்பது ஒரு மாறிலிக்காக நாங்கள் பொதுவாக பயன்படுத்துற நோட்டேஷன். நீங்கள் பிசிக்ஸ்ல என்ன மாறிலி பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் பொதுவாக K பாவிக்கிறோம். நாங்கள் இதே ஒத்த இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது M1 M2, அதுல G என்று பாவிக்கிறோம். நாங்கள் புவியீர்ப்பு ஆர்முடுதல் என்பதை மீன் பண்ணி கிராவிடேஷனல் என்ற புவியீர்ப்பு, அந்த ஈர்ப்பு விசை சம்பந்தமான மாறிலி என்பால கேபிட்டல் G பாவிக்கிறது. இந்த K ஒரு மாறிலி, அவ்வளவுதான். ஒரு சமநிலையை சமனாக மாற்றுறதுக்கு ஒரு மாறிலியால பெருக்கும். நீங்கள் எங்க இதை இப்ப படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா பரிமாணம் காணேக படிச்சிருப்பீங்க. இந்த மாறிலி கேயினுடைய பரிமாணம் காணேக படிச்சிருப்பீங்க. இந்த கேக்கு என்ன பிரமாணம் எங்களுக்கு எல்லாம் அவ்வளவும் தேவையில்லை. இது கூலோமின் விதி. 2 ஏற்றம் பெற்ற துணிக்கைகளுக்கு இடையில தொழிற்படுகின்ற விசை
இந்த மாதிரி தொடர்பட்டிருக்கும்னு சொல்லி கூலோம் என்ற ஒருவரால முன்மொழியப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு ஏற்றங்களுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசை அந்த ஏற்றத்தின் பருமல்லையும் அவற்றுக்கு இடையிலான இடைத்தூரத்திலையும் தங்கி இருக்கு. சில ஏற்றத்தின் பருமல்லையும் அவற்றுக்கு இடையிலான இடைத்தூரத்திலையும் தங்கி இருக்கு. ஏன் நாங்க இப்ப இதை பற்றி இங்க கதைக்கிறோம்? இதை பற்றி இப்ப இங்க கதைக்க வேண்டியது என்ன தேவை இருந்தது? என்ன தேவை இருக்குதுன்னு சொன்னால், மூலகங்கள்கிட்ட இயல்புகளை பாதிக்கிற காரணங்கள்ல ரெண்டு சொல்லியிருக்கு. ஒன்று இலத்திரன் நிலைமைப்பு, ஏற்கனவே நாங்க எழுதிட்டோம். இன்னொன்று வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை அல்லது வலிமை. கருவில இருக்கிற புரோத்தன் நேரேற்றம், வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரன் மறையேற்றம். அப்ப ஒவ்வாத ஏற்றம் ஒன்று ஒன்று என்ன செய்யும்? கவரும். கரு தன் வலுவள ஓட்டு இலத்திரனை வலிமையாக கவர்ந்தால் அந்த இலத்திரன் கருவை விட்டு வெளியில இழக்கப்படுவதற்கு வாய்ப்பு குறையும். ஆகவே அது ரசாயன தாக்கத்துக்கு உட்படுற வீதம் குறையும். அப்ப கருவுக்கும் வலுவள ஓட்டுக்கும் இடையிலான வலிமை குறையும் போது, கவர்ச்சி விசை என்ற வலிமை குறையும் போது வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரன் இலகுவாக வெளியேறும். ஆகவே இலகுவாக ரசாயன தாக்கத்துக்கு உட்படும். இப்ப அந்த வலிமை என்னத்துல தங்கி இருக்கு? ரெண்டு காரணியில தங்கி இருக்கு. ஒன்று கருவின் ஏற்றம் என்றால், இன்னொன்று இலத்திரன் ஏற்றம். ஏற்ற பெருமை. ஒரு இலத்திரனுக்கு ஒரு ஏற்றம் தான் இருக்கும், அது கதை விடுவோம். ஆனா கருவில ஒரு புரோத்தன் மட்டும் இல்லையே. ஐதர்சனுக்கு ஒரு புரோத்தன் இருக்கு, ஹீலியத்துல 2 புரோத்தன் இருக்கு, லித்தியத்துல 3 புரோத்தன் இருக்கு, பெர்லியத்துல 4 புரோத்தன் இருக்கு. அப்ப கருவினுடைய கவர்ச்சி விசை, இந்த இடையில இருக்கிற கவர்ச்சி விசை கருவேற்றம் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். ஐதரசனுக்கு ஒரே ஓடுதான் இருக்கு, இது கரு ஒரு ஓடு. கருவுக்கும் முதலாவது ஓட்டுக்கும் விடப்பட்ட தூரத்தை விட லிதியத்தில் இருக்கிற 2வது ஓடு தூரம் கூட. இங்க கருவேற்றமும் கூடுது ஐதரசனோட லிதியத்துக்கு, ஆனா இடைத்தூரமும் கூடுது. ஆகவே ஐதரசன் ரசாயன நடத்தையோட லிதியத்தின் நடத்தை வித்தியாசமாக இருக்கு. இந்த தொடர்பை பற்றி குறிப்பிட்டது கூலோம். கூலோம் இந்த தொடர்பின்படி F நேர்வு சமன் Q1 Q2. கருவின் ஏற்றத்துக்கும் இலத்திரன் ஏற்றத்துக்கும் இடையிலான பருமன் அங்க தொழிற்படுகின்ற கவர்ச்சி விசைக்கு நேர்வீத சமனாக இருக்கும். அப்ப கருவை விட்டு இலத்திரன் தூர போக 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 கருவாலே அந்த இலத்திரன் மீது தொழிற்படுகின்ற கவர்ச்சி விசை குறையும். அப்ப இந்த இலத்திரனுக்கு என்ன இருக்காது? கருவின் கண்ட்ரோல் இருக்காது. அது என்ன செய்யும் என்றால் வெளியேற வாய்ப்பு. அப்ப கூட்டம் ஒன்று மூலகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், கூட்டம் ஒன்று மூலகங்களுக்கு ஆரை பெருசு. ஆரை பெருசு என்றால் கருவை விட கொஞ்சம் தூரத்துல தான் என்ன செய்யும் இலத்திரங்கள் காணப்படும். அப்ப கரு அந்த இலத்திரங்களை கவர்ற வீதம் குறையும். அதனால கூட்டம் ஒன்று மூலகங்கள் தாக்குத்திறன் மிகவும் கூடியவையாக இருக்கு. கூட்டம் ஒன்று மூலகங்களுக்கு தாக்குத்திறன் மிகவும் உயர். சரிதான். அதே மாதிரி 17ஆம் கூட்ட மூலகங்கள்ல கருவேற்றம் உயர்வாக இருக்கும். ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் 17ஆம் கூட்ட மூலகங்களுக்கு கருவேற்றம் உயர்வு. அதை விட 18 உயர்வு. ஆனா அது உறுதியான இலத்திரன் நிலவில் இருக்கிறால ரசாயன தாக்கத்துக்கு உட்படாது. வலுவள ஓட்டு இலத்திரங்களை வலிமையாக கவர்ந்து வச்சிருக்கும். அந்த இலத்திரங்கள் இழக்கப்படாது. ஆனா வெளியில இருக்கிற ஒரு இலத்திரனை இலகுவாக என்ன செய்ய முடியாது கவரும். அப்ப அவை இலத்திரங்களை ஏற்று ரசாயன தாக்கத்துக்கு உட்படும். கூட்டம் ஒன்று மூலங்கள் இலகுவாக இலத்திரங்கள் இழந்து ரசாயன தாக்கத்திற்கு உட்படும். சரியா? கதைக்கிறது விளங்குதா? என்ன கதைச்சிருக்கு? என்னடா சொல்லியிருக்கேன்? தனுஷன் ஆர் தனுஷன் ஆர் தனுஷன் என்னடா அன்மியூட் பண்ணலாம இருக்கா? ஹரிஸ் ஹரிஸ் சரி, அப்ப தலையங்கம் போட்டிருப்பீங்க. SP தொகுப்பு மூலகங்கள் காட்டுகின்ற ஆவர்த்தன போக்குகள். அப்ப மூலகங்கள்ட்ட இயல்பு தங்கி இருக்கிற காரணிகள் 2. ஒன்று
இலத்திரன் நிலை அமைப்பு, இன்னொன்று வலுவளவோட்டு இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி விசைன்ற வலிமை. கவர்ச்சி விசைன்ற வலிமை கூலோமின் விதியில இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றங்கள்ட்ட வருமனுக்கு நேர் வீத சமனாயிருக்கும், இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர் மாறு வீத சமனாயிருக்கும். அப்ப நீங்கள் Q1 Q2 R² நேர்வித சமன் F என்று சொல்லலாம். சமநிலையை சமனாக மாற்றுவதற்கு K என்ற ஒரு மாறிலியால பெருக்கம். அந்த மாறிலியை பற்றி நீங்க பிசிக்ஸ்ல பரிமாணம் படிப்பீங்க. மின்புலம் என்ற ஒரு பாடம் இருக்கு, அங்க வடிவா படிச்சு கொள்ளுங்க. சரி, எழுதி கொள்ளுங்க. SP தோப்பு மூலகங்கள் காட்டுகின்ற ஆவர்த்தன போக்குகள் எழுதுங்க. அணுக்களின் பெருமளவான இயல்புகள், அணுக்களின் பெருமளவான இயல்புகள் அணுக்களின் பெருமளவான இயல்புகள் அணுக்களின் பெருமளவான இயல்புகள் தங்கியுள்ள காரணிகளாக அணுக்களின் பெருமளவான இயல்புகள் தங்கியுள்ள காரணிகளாக ஒன்று, அணுக்களின் பெருமளவான இயல்புகள் தங்கியுள்ள காரணிகளாக ஒன்று, இலத்திரன் நிலை அமைப்பு. இலத்திரன் நிலை அமைப்பு இலத்திரன் நிலை அமைப்பு இலத்திரன் நிலை அமைப்பு. இரண்டாவது, வெளியோடுன்றதான் என்ன வலுவளவோடுன்னு சொன்னாங்க. வெளியோட்டு இலத்திரன்கள் வெளியோட்டு இலத்திரன்கள் கருவினால் கவரப்பட்டுள்ள வலிமை. ஒன்று இலத்திரன் நிலை அமைப்பு, இன்னொன்று வெளியோட்டு இலத்திரன்கள் கருவினால் கவரப்பட்டுள்ள வலிமை. வெளியோட்டு இலத்திரன்கள் கருவினால் கவரப்பட்டுள்ள வலிமை. என்பனவாகும். இந்த ரெண்டும் மாறுறதாலதான் மூலகங்களுக்கு இயல்புகள் மாறிக்கொண்டு போகுது. அதற்காக இது ரெண்டும் மட்டும்தான் என்று குறிப்பிடுது. சரி, இந்த படத்தை ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று கருவாக இருந்தோம் இலத்திரனா இருந்தா என்ன நடக்கும் என்று விளங்கிக் கொள்ளும்.
சரியா? சரி, சரியா? இது Q1 Q2 கரு வந்து பிளஸ் எலக்ட்ரான் மைனஸ், இந்த ரெண்டும் ஒன்று ஒன்று கவரும். அந்த கவர்ச்சி விசை F. கூலோமின் விதியில என்ன சொல்லப்படுது என்றால் இந்த F வந்து ஏற்றத்தின் பெருக்கத்துக்கு நேர்வீத சமன் என்று சொல்லுது. ஒரு எலக்ட்ரானுக்கு 1.60 2 தர 10⁻19 கூலோம் இருக்கு. ஆனா கருவில அணுவன் அதிகரிக்க அதிகரிக்க கருவேற்றம் கூடும். ஐதரசனுக்கு 1, அப்ப ஒரு புரோத்தனுக்குரிய ஏற்றம் 1.60 2 தர 10⁻19 கூடும். ஆனா கீரியம் என்றா 2 கொண்டு கூடிக்கொண்டு இருக்கு. இது இந்த கருவுக்கும் வெளியோட்டு இலத்திரன். வெளியோட்டு இலத்திரன் என்பது வலுவள ஓட்டு இலத்திரன். அதுக்கும் இடையிலான தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர் மாறு விகித சமம் 1/r². கூலோமின் விதி தான் சொல்லு. ரெண்டையுமே நாங்கள் ஒரே சமன்பாட்டுக்கு எடுத்தால் ஏற்றங்கள்ட பெருக்கத்துக்கு நேர்விகித சமனாகவும் இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர் மாறு விகித சமனாகவும் காணப்படும். இந்த விசைக்கு நாங்கள் ஒரு சமநிலை மாறிலியால பெருக்கினோம் என்று சொன்னால் இந்த விசை வந்து K இன்டு Q1 Q2 ஓவர் R². அவ கருவுக்கும் வலுவள ஓட்டுக்கும் இடைத்தூரம் அதிகரிக்கும் போது இப்போ 2ஆம் ஆவர்த்தனத்துல 2 ஓடு தான் இருக்கு. அப்ப வலுவள ஓடு 2வது ஓடு. ஆனா ஜோடியத்தின் வலுவள ஓடு 3வது ஓடு. நீங்க படிச்சிருக்கீங்களானே, பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கருவுக்கும் ஓட்டுக்கும் இடையிலான தூரம் அதிகரிக்கும்னு சொல்லி இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் அவ்வளவுக்கு மினக்கட்டும். F வந்து K Q1 into Q2 over R². K என்பது ஒரு மாறிலி. அதுக்கு நீங்க என்ன குறியீடு குறிக்கீங்க தெரியாது. ஒரு மாறிலி. இந்த மாறிலியே அதுக்கு ஒரு பரிமாணம் இருக்கும், அதுக்கு ஒரு அலகும் இருக்கும். அந்த அலகு பரிமாணங்கள் பற்றி பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. ஒரு ஏட்டம் பிளஸ் Q1, இன்னொரு ஏட்டம் மைனஸ் Q2. இந்த ரெண்டும் ஒவ்வாத ஏட்டங்களா இருக்கனால ஒன்று ஒன்று கவரும். அந்த கவர்ச்சி விசை F. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் R. F வந்து Q1 Q2க்கு நேர்வீத சமனாகவும் F R²க்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கு. இதுல இருந்து நாங்கள் இந்த இடை விசையை வந்து அது வலுவள ஓட்டின் மீது இருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையிலான கவர்ச்சி விசையை இந்த தொடர்புல விளங்கி கொள்ளலாம். அதுக்காண்டி இந்த தொடர்பு எங்களுக்கு இப்ப முக்கியமானது இல்லை. ஆனா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க அந்த ஏற்றத்தை தொடர்பு விளங்கலாம். இது கீழே எழுதி கொள்ளுங்க. கூலோமின் விதிப்படி கூலோமின் விதிப்படி கூலோமின் விதிப்படி கூலோமின் விதிப்படி
இது கூலோமின் விதிப்படி இரு மின்னேற்றங்களுக்கு இடையிலான இரு மின்னேற்றங்களுக்கு இடையிலான இரு மின்னேற்றங்களுக்கு இடையிலான இடைத்தாக்கங்கள் இரு மின்னேற்றங்களுக்கு இடையிலான இடைத்தாக்கங்கள் ஏற்றங்களின் பருமனிலும் ஏற்றங்களின் பருமனிலும் ஏற்றங்களின் பருமனிலும் அவற்றின் இடைத்தூரத்தில் அவற்றின் இடைத்தூரத்திலும் தங்கியுள்ளது. பருமனிலும் அவற்றின் இடைத்தூரத்திலும் தங்கியுள்ளது. ஏற்றங்களின் பருமனிலும் அவற்றின் இடைத்தூரத்திலும் தங்கியுள்ளது. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நாங்கள் இந்த ரெண்டு முடிவையும் குறிப்பிடலாம். ஏற்றத்தின் பருமன் அதிகரிக்க உடைவிசை அதிகரிக்கும், தூரம் குறியேக்களே அதிகரிக்கும். தங்கியுள்ளதுன்னு சொல்லி ஆகவே 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 கருவிற்கும் இலத்திரனுக்கும் இடையேயான கருவிற்கும் இலத்திரனுக்கும் இடையேயான கருவிற்கும் இலத்திரனுக்கும் இடையேயான கவர்ச்சி விசை கவர்ச்சி விசை கருவிற்கும் இலத்திரனுக்கும் இடையேயான கவர்ச்சி விசை கருவேற்றத்தின் பருமனிலும் கருவேற்றத்தின் பருமனிலும் கருவேற்றத்தின் பருமனிலும் இலத்திரனுக்கும் கருவிற்கும்
இடையிலான இலத்திரனிற்கும் கருவிற்கும் இடையிலான சராசரி தூரத்திலும் தங்கியுள்ளது. சராசரி தூரத்திலும் தங்கியுள்ளது. ஒரு இலத்திரன் ஏற்றம் மாறாது. ஆனா கருவில புரோத்தன் எண்ணிக்கை மாற மாற கருவேற்றம் கூடும். அதான் சொல்லியிருக்கு. இந்த இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை கருவேற்றத்தின் பருமனிலும் இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான சராசரி தூரத்திலும் தங்கி இருக்கு. முதலாவது ஓட்டுல இலத்திரன் இருந்தா கருவுக்கு அண்மையில இருக்கும். இரண்டாவது ஓட்டுல இருந்தா கொஞ்சம் தூரம் போயிடும். அப்ப முதலாவது ஓட்டுல இலத்திரன் இருக்கிற கவர்ச்சி விசையோட இரண்டாவது ஓட்டுல இருக்கிற கவர்ச்சி விசை குறைவாக இருக்கு. மூன்றாவது ஓட்டுக்கு இன்னும் குறையும். ஆனா அதுல இன்னொரு பக்கத்தால பார்த்தா கருவேற்றமும் கூடிக்கொண்டு போகும். முதலாவது ஓட்டுல ஒரு இலத்திரன் இருக்கண்டா, வலுவல ஓட்டு இலத்திரன் இருக்கண்டா, அது கருவேற்றம் ஒன்று. இரண்டாவது ஓட்டுல இருக்கண்டா கருவேற்றம் கூடும் தான். அது ரெண்டு பேர்டையும் ஒட்டுமொத்த விளைவாக இருக்கு. இந்த ஈக்குவேஷனாலதான் பார்க்கலாம். எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் சமன்பாடு ஒன்றும் தேவையில்லை. ஆனா இந்த தொடர்பு விளங்கணும். கருவேற்றம் அதிகரிக்க கவர்ச்சி விசை கூடும் என்றும் இலத்திரனுக்கு இடையிலான தூரம் குறையும் தெரியும். தங்கி இருக்கும்னா சொல்லிருக்கு. அடுத்த பந்தியாலை கொள்ளுங்க. இவ்விசையானது கருவேற்றம் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். கருவிலிருந்து இலத்திரன் விலகிச் செல்லும் போது குறைவடை. கவனிங்க. அவ இந்த விசை இயல்பை தீர்மானிக்குது பிரதானமாக. அப்ப இப்ப சோடியத்துல இருந்து மெக்னீசியம், அலுமினியம், கார்பன், சிலிக்கன் என்று இப்படி பார்ப்போம். கார்பன், சிலிக்கன், பாஸ்பரஸ் என்று பார்ப்போம். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன். சோடியத்துக்கும் கருவில 11 புரோத்தன் இருக்கு. சோடியத்தின் கருவில 11 புரோத்தன் இருக்கு. முதலாவது ஓட்டுல 2 இலத்திரன் இருக்கு. சரியா? சோடியத்தின் கருவில முதலாவது ஓட்டுல 2 இலத்திரன் இருக்கு. இரண்டாவது ஓட்டுல 8 இலத்திரன் இருக்கு. வலுவள ஓடு மூன்றாவது ஓடு 1 இலத்திரன் இருக்கு. இந்த தூரங்கள் எல்லாம் இப்ப காட்டணும் எதிர்பார்க்க கூடாது. அதெல்லாம் தெளிவா விளங்கப்படுத்தி இதுல நாம அதை காட்டிக்கொண்டிருக்கிறார். இது முதலாவது ஓடு, இது இரண்டாவது ஓடு, இது மூன்றாவது. அப்ப இந்த கருவில இருக்கிற 11 புரோத்தன், சரியா? கருவில இருக்கிற 11 புரோத்தன்
இந்த எலக்ட்ரான் மீது இந்த கவர்ச்சியை செல்வாக்கு செலுத்தும். அப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த எஃப் வந்து ஒரு மாறிலிக்கு Q1 Q2 over R squared. அப்ப இந்த எஃப் இந்த வேல்யூவை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கொள்ளலாம். இங்க 11 புரோட்டான் இருக்குது, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு ஏற்றம். இங்க ஆரை சரி இவ்வளவு தூரம் இருக்கு, ஆரை இருக்கு, R1 இருக்கு. இந்த கவர்ச்சி விசை F1 என்று எடுத்துக்கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த கருவால இந்த எலக்ட்ரான் மீது தொழிற்படுகின்ற வலிமை, கவர்ச்சி விசை இந்த வலிமை வந்து F1. இப்ப அப்படியே பக்கத்துல இருக்கிற மூலகம் மெக்னீசியத்துக்கு வருவோம். மெக்னீசியத்தின் கருவில 12 புரோட்டான் இருக்கு. மெக்னீசியத்தின் கருவில 12 புரோட்டான் இருக்கு. முதலாவது ஓட்டில 2, இரண்டாவது ஓட்டில 8, மூன்றாவது ஓட்டில 2 எலக்ட்ரான் இருக்கு. எங்களுக்கு என்ன, இறுதி ஓட்டில இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மீது கருவுக்கும் இந்த இறுதி ஓட்டு எலக்ட்ரானுக்கு இடையில ஒரு விசை தொழிற்படும். அந்த விசை F2 எடுத்தால் இப்ப நீங்கள் படிச்சதன்படி F1 F2 பெரிதாக இருக்கு. இப்ப நீங்கள் படிச்சதன்படி F1 F2 பெரிதாக இருக்கு. நிரோஜ் கிருபா, இதுல யார் பெருசாக இருக்கு? F1 F2 பெருசா இருக்கு. மேடா பவித்ரன், பவித்ரன், ஓ எது பெருசா இருக்கும் விளங்கல? வெரி குட். ஏன் F2 பெருசா இருக்குன்னு மற்றே விளங்குது. இவர்கிட்ட கருவேட்டம் 11 புரோத்தனுக்குரியது, இங்க கருவேட்டம் 12 புரோத்தனுக்குரியது. சரிதான், ஓகே. அப்ப F1 விட F2 வந்து பெரிதாக இருக்கு. ரெண்டு பேருக்கும் பிரதான சக்தி மட்டம் 7 தானே. இதுல 1 2 3, இங்கேயும் 1 2 3. ஆகவே பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை சமனாயிருக்கு, கருவேட்டம் அதிகரிக்குது. இந்த ஈக்குவேஷன் மேல போட்டுக்கன் Q1 Q2 over R squared. ஆகவே F1 விட F2 பெரிதாக இருக்கு. இதே அலுமினியத்துக்கு பார்த்தா 13 புரோட்டான் இருக்கு. அப்ப முதலாவது ஓட்டுல 2, இரண்டாவது ஓட்டுல 2, மூன்றாவது ஓட்டுல 3 எலக்ட்ரான் இருக்கு. 3 எலக்ட்ரான் இருந்தா என்ன எங்களுக்கு? இதன் மீது கருவேற்றத்தின் செல்வாக்கு F3. அப்ப F3 மேலும் என்ன செய்யும்? F3 மேலும் குறையும், சாரி அதிகரிக்கும். புரோட்டான் கூட. அப்ப F1 விட F2 பெரியது, F2 விட F3 பெரியது. சரியா? இதே போல நீங்கள் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வலுவள ஓட்டில இருக்கிற எலக்ட்ரான் மீது கருவினுடைய கவர்ச்சி வந்து அதிகரிக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்ப சோடியத்தின் எலக்ட்ரான், வலுவள ஓட்டு எலக்ட்ரான் மீது கரு கவர்ற ஆற்றலை விட மெக்னீசியத்துல கரு வலிமையாக கவரும், அலுமினியத்துல இன்னும் கரு வலிமையாக கவரும், சிலிக்கன்ல இன்னும் கூட. ஏன்? கருவேற்றம் அதிகரித்து கொண்டு போகும். சரிதான்.